தமிழ் மக்களே வணக்கம். இந்த அண்ணாமலைக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனால தான் அவர் தொகுதியில் 1,00,000 ஓட்டை காணணும் அப்படின்னு புலம்புறாரு. சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியிடம் கோவையில் ஜெயிப்பது எப்படின்னு திமுக ஐடியா கேட்டாங்களாம். அதுக்கு அவர் பூத் 1க்கு 25 to 50 இந்து ஓட்டுக்களை டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தாராம். அதுக்கு அதில் திமுககாரங்க ஓட்டும் போயிடுங்கய்யா அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் திமுககாரங்களே இப்போ நம்ம வேலை வெறுப்பில் தான் இருக்காங்க, நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால அவங்களே இப்போ ஓட்டு போடாமல் போனாலும் பரவாயில்ல, கோவை தொகுதியில் மட்டும்தானே நம்ம நீக்க போகிறோம் அப்படின்னு அவர் கருத்து சொன்னதா, ஒரு கருத்து சொல்லப்படுறதா, ஒரு கருத்து பேசப்படுகிறது. தெரியுமோடா அம்பி? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து உறுதிப்படுத்தின மகளிர் ஓட்டு ஒன்று கூட டெலிட் ஆகலை. அது தெரியுமோடா அம்பி? இதிலிருந்தே தெரியலையா இதெல்லாம் 10 ரூபா ஏழுமலையாம் வேலைன்னு? அந்த உரிமை தொகை ஓட்டு எல்லாம் சொலையா உதயசூரியனுக்கே விழுந்துடுச்சான். செந்தில் பாலாஜிக்கு கரூரில் கோயில் கட்டி கும்பிடணும்னு அறிவாளிகள் பூசாரிகள் சொல்லிக்கிட்டு திரிகிறாங்களாம். பாஜக காரனுக்கு ஓட்டு இருந்தால் தானே போடுவான். ரொம்ப துள்ளுன பிஜேபியை எப்படி அடங்கிட்டோம் பார்த்தீங்களா? இதுதான் திராவிட மாடல். இது வரைக்கும் 1000 விளக்கம் திராவிட மாடலுக்கு சொல்லியாச்சு. அது முடியலப்பா, இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும், தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். திமுக உடன்பிறப்புகளுக்கு என்ன செய்தி சொன்னாங்க தெரியுமா? 2021 பூத் கமிட்டி ஓட்டர்ஸ் அட்டவணையை எடுத்துகிட்டு போய் அவங்க எல்லாம் ஊரில் இருக்கிறாங்களா, ஓட்டர்ஸ் எல்லாம் ஊரில் இருக்கிறாங்களா, போன முறை யாருக்கு ஓட்டு போட்டாங்க என்று வேவு பார்க்க சொன்னாங்களாம். அவங்களும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணுற மாதிரி வீடு வீடாக ஏறி போய் நோட்டம் விட்டுட்டு வந்தாங்களாம். நமக்கு ஓட்டு போடாத அதிமுக காரனை கூட விட்டுருங்க, பிஜேபி ஓட்டுன்னு உறுதியாக ஆயிடுச்சுன்னா தேர்தல் ஆணையத்தில் உள்ள நம்ம கருப்பு ஆடுகள்கிட்ட சொல்லி சட்டம் இல்லாமல் டெலீட் பண்ணி விடுங்க. இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வதந்தியெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாம் ஜூன் 4ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகிடும். பிஜேபி தொண்டனுங்க லிஸ்ட்டை தயார் பண்ணி எடுத்துகிட்டு போய் தேர்தல் அலுவலகத்தில் உள்ள ஊழல் பரிசாளிகளிடம் கொடுத்து கனக்கச்சிதமாக நீக்கி விட்டதா சொல்லிக்கிறாங்க. ஒரு ஓட்டு நீக்கத்துக்கு 500 ரூபா பேரம் நடந்து இருக்குன்னு சொல்லிக்கிறாங்கப்பா. எனக்கு என்ன தெரியும்? அடுத்தவங்க சொல்கிறத தானே நான் சொல்கிறேன். ஓட்டு போட கொடுக்குற ரூபாயை இவங்களுக்கு கொடுத்துட்டா போச்சு, எல்லாமே கணக்கு ஒன்று தானே. இந்த பேரம் திமுக காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். அடுத்த தேர்தலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ. தேர்தல் அதிகாரிங்க எல்லாம் அரசாங்க ஸ்கூல் வாத்தியா மாதிரி தானே. 500 ரூபா நோட்டை அப்படி காட்டினாலே வாயை பிளந்துக்கிட்டு திருத்துற பேப்பரில் மார்க்கை அள்ளி போட்டுவிடுவான். இதுவும் அதை மாதிரி தான். தேர்தல் பணியாளர்களும் ரேஷன் கடை ஊழியர்கள் மாதிரி தான். யோக்கிய சிகாமணிகள், தெய்வ சிகாமணிகள், ஆட்டு மந்தைகள். அவர்களும் அடிமையாக வேலை பார்க்க கொஞ்சமும் தயங்க மாட்டான். அவ்வளவு நல்லவங்க. பாவம் காஞ்சி போய் கிடக்கிறானுங்க இந்த தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்க்குறவங்க. தேர்தல் கமிஷன் ஊழியர்களை எந்த மக்களும் போய் பார்த்து அவங்களுக்கு லஞ்சம் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. நாமளாவது காசை கொடுத்து அவங்கள ஆதரிப்போம், அப்படியே அவங்க ஓட்டையும் நம்ம கவர் பண்ணிடலாம் எப்படி அப்படின்னு திமுக காரங்க சிந்திச்சிருக்காங்க போல. தேர்தல் அலுவலகத்தில் போய் அங்கே என்ன நடக்கிறது என்று நீங்களோ நானோ என்னைக்காவது பார்த்துருக்கோமா? அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு எவருக்கும் தெரியாது. ஒரு மூத்திர போகிற மாதிரி ஒரு கட்டடத்தில் தான் அது இயங்கும். அதை பார்த்தாலே நம்ம மூக்க பொத்திக்கிட்டு நகர்ந்து போயிடுவோம். அந்த அலுவலகத்தில் ஒரு பிராமணம் கூட இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அவன் இருந்தால் இந்த விஷயம் நடக்க விட மாட்டான். அவன் தான் நாகப்பாம்பாச்ச. இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் 2026 தேர்தலையும் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அண்ணன் ஏழுமலையான் புது ஐடியாவாக கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருவாரு. அதனால தான் அடித்து சொல்கிறோம், 2026 தேர்தலிலும் அதிமுக தான் எதிர்கட்சி, திமுக தான் ஆட்சியை பிடிக்கும். புரிஞ்சுதா சோனகிரிகளே, புரிஞ்சுதா? தமிழகத்தில் தாமரையை மலர விடமாட்டோம். தேர்தல் முடிவு வந்ததும் காவிகளின் புலம்பலை கேட்டு ரசிக்க 200 ரூபா ஊபிஸ் எல்லாம் ரொம்ப ஆவலாக இருக்காங்களாம். கட்சியில் அடிப்படை கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு இதைத்தான் ஐயா நாங்கள் சொல்கிறோம். ஒரு ஓட்டுக்கு
ரூ. 2000 கொடுக்கறத விட ஒரு டெலிஷனுக்கு ஒரு ஓட்டர்ஸ் டெலிஷனுக்கு ரூ. 500 என்பது ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குல்ல. எதையும் கிட்னியை வச்சு யோசிக்கணும் ஐயா. எலெக்ஷனை எப்படி நடத்துவது என்று எலெக்ஷன் கமிஷன் சிந்திக்கிறதோ இல்லையோ. நாங்கள் வளர்க்குற பொமரேனியன் டாகு புழல் சிறையில் இருந்து சிந்திக்குது. இலாகா இல்லாத மந்திரின்னு கிண்டல் அடிச்சானுங்களே. ஓட்டு ஒழிப்பு லாகாவை ஜெயிலுக்குள்ளே இருந்து நடத்திக்கிட்டு இருந்தது எவனுக்குமே தெரியல. அதை நாங்கள் வெளியேத்தான் சொல்ல முடியுமா? ஈரோடு எலெக்ஷனில் பெரிய ஹால் கல்யாண மண்டபம் எல்லாம் வாடகைக்கு பிடிக்க வேண்டியது இருந்தது. உள்ளுக்குள்ளே சினிமா படம் போட்டு விருந்து நடத்தி தொகுதியை பிடிச்சோம். இப்போ அண்ணாமலைக்கே நாங்கள் படம் காட்டிட்டோம்ல. அவருக்கு நேரம் சரியில்லை. அவர் ரஃபேல் வாட்சை கலத்தி வைக்கிறது அவருக்கு நல்லது. தாமரைக்கு ஓட்டு கேட்டவங்களுக்கு அதே தாமரைப்பூவை காதில் வச்சுட்டோம்ல. பங்காளி அதிமுக இதை பற்றி மூச்சே விடாமல் இருப்பதிலிருந்தே தெரியலையா? நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றா வந்தால் ஒன்றாவே போவோம். ஓட்டு இருக்கிறவனுக்கு பூத்தை மாற்றி விட்டுட்டோம். மனைவிக்கு ஒரு பூத்து, கணவனுக்கு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பூத்தில் கொண்டு போய் ஓட்டை வச்சுட்டோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஓட்டெல்லாம் வேஸ்ட்டாக போகுதேன்னு எவனையும் கேட்காம டெலீட் பண்ணிட்டோம். துபாயில் இருந்து வந்தவனுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்கிறானுங்க. நம்ம வெளியே சொல்ல முடியுமா ரகசியத்தை? ஓட்டு போட அலைஞ்சே சோர்ந்து போய் உட்காந்துடுவான். இந்த வெயிலில் எங்கே போய் அலைஞ்சி அவன் ஓட்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறான். இப்படி பல டெக்னிக்குகள் நம்மக்கிட்ட இருக்குது. முன்னால் சிவகங்கையில் சிதம்பரம் ஜெயிக்கும் வரை ரீகவுண்டிங் பண்ண சொன்னோம்ல, அதுவும் ஒரு டெக்னிக். அதனால தான் ஓட்டு என்ற இடத்துல பிராமணனை நாங்கள் வச்சுக்கவே மாட்டோம். பக்கத்திலே சேர்த்துக்கிறது இல்லை. தீண்டாமையை அவங்கிட்ட தானே நாங்கள் காட்ட முடியும். அவனுக்கும் எங்களுக்கும் தான் தீண்டாமை சுவரை வைக்கம் வீரர் ஏற்கனவே கட்டி வச்சுட்டாரு. தேர்தலில் ஜெயிக்கிறது எப்படின்னு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் நடத்தலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பாடநூல் வல்லுநர் சுபவீர பாண்டியன் திண்டுக்கல் லியோனி கிட்ட அப்ரூவல் வாங்க ஃபைலை அனுப்பியிருக்கோம். அப்ரூவல் கிடைச்சதும் ஆரம்பிச்சிடுவோம். கழக தொண்டர்களுக்கு அதில் முன்னுரிமை அளிக்கப்படும். மேலும் தகவல் வேண்டுவோர் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி ஓட்டு போடவும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வரட்டா மக்களே. ஜெய் ஹிந்த்.